திருப்பலியின் கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாக யசிகலா பெர்னாட் மற்றும் கார்வின் அணிந்தவரே 28வது திருமண நாளை முன்னிட்டு, மேலும் தாமஸ் ராஜேந்திரன் நேரி யோசனுடைய 31வது திருமண ஆண்டை முன்னிட்டும், லூயிஸ் ஏமேரி அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு, மர்சி பவுலினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு, குளோரி வில்லியம்ஸுடைய 23வது திருமண ஆண்டை முன்னிட்டு, திவ்யராஜ் சங்கர் அவருடைய திருமண ஆண்டை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக திருப்பியிருக்கிறார்கள். மேலும் மறைந்த எல்ராணி, KJ செபாஸ்டியன், ஆரோக்கிய சுவாமி, தெரேசாவுடைய ஆண்களை காட்டிற்காகவும் திருப்பியிருக்கிறார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இறைவன் இந்த நாளில் தந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் நற்கரம் நம்மை வழிநடத்தும் வாழ்வாகும். நம்முடைய செயல்களை நிறைவு ஆசிரியப்படியாக நம்மை பாதுகாக்கும் நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து கொண்டாடுவோம். திருப்பலித்த நோக்கோடு நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் கூட ஏற்றுக்கொண்டு மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல எல்லா இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை
உம்மை அன்பு செய்வோருக்கு கற்பனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகைகளிலும் மார்புகளையும் கடலும் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியால் ஒன்றிற்கும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அளவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோருக்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள். காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாய் மூடிக்கொள்ளாதே. இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது, ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரேல் வீட்டாருக்கு செல். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டு சென்ற ஆண்மக்களும் பெண்மக்களும் வாழால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இலவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாய் இருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நீ உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். நீ உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடு கெட்ட தலைமுறையினர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். நீர் உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய். இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் மூட்டினீர். அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினீர். ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு எரிச்சல் ஊட்டுவேன். மதிக்கெட்ட வேற்றிடத்தால் அவர்களுக்கு சினமூட்டுவேன். நீர் உன்னை என்ற பாறையை புறக்கணித்தாய்.
ஆண்டவரே மாட்சி உமக்கு. யான் 19 இறைவசனங்கள் 14-22 படி. அக்காலத்தில் செல்வரான் இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரை நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீரால் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினார் நீர் போய் உன் உடைமைகளை வெற்றி அழித்துக் கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இது கிறிஸ்துவுடன் வாழ்வோம் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைவு காண்பது மிக மிக கடினமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், நான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைப்பது உண்டு. அதற்காக போராடும் இந்த வாழ்க்கையில் சொத்துக்களை சேர்ப்பதும் செல்வங்களை சேர்ப்பதும் உறவுகளை தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இதெல்லாம் அவனுக்கு நிறைவு கொடுக்க முடியுமா என்றால் அது ஒன்றும் கிடையாது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் இசைக்கு அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவனுடைய வாழ்க்கை பற்றி சொல்கிறார். உடைய மனைவி இறந்து போய்விடுவார் என்று முன்கூட்டியே சொல்லுகிறார். இசைக்கு அது இறைவாக்கினுடைய மனைவி இறந்து போகிறார். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டு சொன்னது, உன்னுடைய மனைவி இறந்து விட்டால் அழவோ புலவோ வருத்தப்படவோ கூடாது. ஏனென்றால் நீ ஒரு அடையாளமாக இருப்பாய், இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு அடையாளமாக இருப்பாய் என்று சொல்லும் பொழுது இன்றைய காலகட்டத்தில் யாரும் அழுவது கிடையாது. ஒருவர் இறந்து போனால் ஏன் அழுகிறார்? தன்னுடைய வருத்தத்தை அந்த உறவினருக்கோ அந்த வீட்டுக்கோ வெளிப்படுத்துவது விதமாக நாம் அழுகிறோம். அதுதான் அழுகை என்று சொல்வார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அழுகிறோம் என்பது கிடையாது. ஒரு மாலை போட்டு விட்டு 2 வத்தி வச்சுட்டு ஆமான்னு திரும்பி பார்க்க போயிட்டே இருக்கும். நடைமுறையும் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இறைவாக்கினர் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழகோ வருத்தப்படக்கூடிய என்றால் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது உனக்கு மறுவாழ்வு உண்டு என்பதை உணர வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, நீர் ஒரு இறைவன் எனக்கு நீ அடையாளமாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். அப்போ மக்கள் வந்து கேட்கிறார், இசைக்கியரை கேட்கிறார், இது இப்படி சொல்வது என்ன, இந்த பொருள் என்ன என்று சொல்கிற பொழுது இசை மக்களுக்கும் இதுபோல நடக்கும். அப்பொழுது ஆண்டவரை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவரே யாவை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுள் இதை சொன்னார் என்று இசைக்கில் இறைவாக்கினருக்கு சொல்லுகின்றார். அந்த நிலைப்பாடு உண்டு என்பதை நிறைவான முறையில் ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது அந்த நிலைப்பாடுக்கு நாம் என்ன செய்வதுதான் நச்சீர் வாசி சொல்லப்படுகிறார். பணக்கார ஒரு இளைஞர் பாட்ட சட்டமாக வந்து, ஆண்டவரை நான் நிலைவாழ்வடைய நான் என்ன செய்ய, 2 கேள்வி கேட்கிறேன். நிலைவாழ்வடைய நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே 10 கட்டளை கடைபிடி. ஏனென்றால் மோசேஸ் கொடுத்த கட்டளை அதை கடைபிடிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எல்லாம் நலமாக இருக்கும் நமக்கு தெரியாது. கடவுளுடைய கடைசி கட்டளை வந்து, என்னை நீ அன்பு செய்து போல பிறரை ஒன்று செய்யும். இதையெல்லாம் கடைபிடித்து வருகிறேனே என்று சொல்கின்ற பொழுது மீண்டுமாக கேட்கும், இன்னும் என்னிடம் என்ன குறை உள்ளது என்று 2வது கேள்வி கேட்கிற பொழுது ஆண்டவர் உள்ளத்தை அறிகின்றவராக இருக்கிறார். உடைய உள்ளத்தை அறிந்து சொல்வது என்ன? உடைய உடைமைகளை பிறருக்கு பகிர்ந்து கொண்டு, அதுதான் குறைபாடு இடம். நான் என்னிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நான் பிறரை அன்பு செய்ய தூண்டுகிறேன். பிறரை அன்பு இறக்கத்தோடு பார்க்கின்றேன், பிறருக்கு அன்பு செய்கிறேன்.
பிரியமான இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்கிறார் என்று சொல்லும்போது நம்மிடம் மிகுதியாக இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதுதான் நிலையான வாழ்வு என்பதை ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் வாழ்கின்ற பூமியானது நிலையற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது அந்த நிலையான வாழ்வுக்கு நீ தகுதியோடாக மாற வேண்டும். அப்படி என்றால் ஜெபம் செய்வதும் ஜெபமாலை சொல்வதும் திருப்பணி வருவதும் மட்டும் கிடையாது. மாறாக என்னுடைய சகோதர சகோதரிய தேவைகளில் நான் அவனுக்கு உதவி செய்கிறேனா, என்னுடைய சகோதரனை பகிர்ந்து கொடுக்கின்றேனா? அப்படி பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அந்த அன்பு உறவிலும் அவனுடைய உறவுகள் வாழ்கின்ற போதிலும் நான் கடவுளுக்கு ஏற்றவாறு வாழ்கிறேன். ஏனென்றால் இந்த நிலையற்ற வாழ்வு என்னுடைய வாழ்வு எப்பொழுது முடியும் என்று அறியாத தருணத்திலே இறைவன் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்வடும் பொழுது நான் எத்தகைய செல்வங்களை விண்ணகத்தில் சேர்த்து வைக்கிறேன் என்பது ஆண்டவர் கேட்பார். மண்ணகத்தில் பில்டிங் கட்டிருக்கலாம், சொத்துக்களை சேர்த்திருக்கலாம், செல்வங்களை வைத்திருக்கலாம், நகை நட்டுகள் ஆபரணங்களை வைத்திருக்கலாம். ஆனால் எதுவுமே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது என்ற தெரிந்தும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாத வாழ்க்கை வாழ்கிறோமே, அதை தான் சுட்டி காட்டுகிறார். இன்னும் என்னில் என்ன குறைவாக இருக்கிறது? இன்றைய நாளிலே நாம் கேட்கின்ற ஒரே இன்னும் என்னிடம் என்ன குறைவாக இருக்கிறது? பரிசேயருக்கும் ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள வேறுபாட்டை ஆண்டவர் என்று சொல்லுகிறார். பரிசேயர் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இதுவும் தேவை கிடையாது, எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்வார். ஆனால் கிறிஸ்துவர் இன்னும் என்னிடம் என்ன குறைவுண்டு என்பதை அதை நிறைவு செய்வதற்காக தூய்மையான உள்ளத்தோடு இருக்க வேண்டுமா அல்லது எனக்கு உதவி செய்ய சிந்தித்து வாழ்க்கையிலே ஒரு நல்ல கிறிஸ்துவர் அதை செய்வார். இன்னும் என்னிடம் என்ன குறைவாக இருக்கிறது அதை நிறைவு செய்வதே ஆண்டவர் கருணை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ள என்னுடைய இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறேனா அல்லது நான் மட்டும் வாழ நினைக்கின்ற சிந்தனையிலே இறைவனுடைய ஆசிரியரை பெற வேண்டுமானால், இறைவனுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டுமானால் நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற தன்மையும் பண்பையும் இறைவன் கொடுத்த திருப்பதி வழியாக இறைவனை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையே மாற்றிக்கு மாற்றங்களை ஏற்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றை உங்கள் உண்மையை நாங்கள் பெற்றுக்கொண்ட தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நன்மை உறுதியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராக எங்களை படைத்தேன். நாங்கள் நீதியின்படி தண்டனை உதவுவதாகவும் உமது இறக்க உதவினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே மாண்பை வானதூதர் குழுவினர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் நடக்கின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல் சராவையும் ஒன்று கூடி அக்களித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறங்கி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணுகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட மனிதன் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருளில் கிண்ணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி கூறி தம் சீர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்டு நிறுவது வாழ்கிறோம். அவத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிடம் ஊழிய புரிய தவறுகளை ஏற்றுக்கொண்டே இடைவெளிக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவங்கள எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மடம் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவிருக்கும் திருவாவையினை கொண்டிடம் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் சீட்டு மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருவாவையின் அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். ஈரோடமிருந்து அழைத்துக் கொண்ட என் ராணி கேஜி செபஸ்டியர், ஆரோக்கிய சுவாமி திரேசை மடியாக என்னை கொண்டிடம் உன் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டதை இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தார்கள். மேல் வீட்டில் விதவாவுடன் தூய்மையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவும் திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளை கண்ணித்தாயின புனித மரியாதை கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு முன்பராயிருந்தோராகிய புனித அனைவரும் நாம் நிலைவாழ் அவன் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியால் உம்மை போன்றேற்றும் மறுமணம் இவன்தான். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென்.
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உண்டாடுகின்றோம். உது இரக்கத்தின் உதவியால் அந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர்வத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கும் திருத்துதலுக்கு முன்தேறேன். எங்கள் பாவங்களை பாரா முத்திரு அவை நம்பிக்கையை கருது. உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து பாவம் போக்கும் இருளின் நித்தமறியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் நித்தமறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் நித்தமறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் தொடரும் ரத்தம் நம்மளின் காத்து நிலைவாழ் அளிப்பதாக. ஆமென். நினைவாக உருவான ராகம், தேவாவும் நினைவாக உருவான ராகம். பாடலானே உன் கோயிலாலும் என் பாடத்தானே உன் கோயிலாலும் அரங்கேறும் வேலை ஆனந்தமே உயிரே வருக.
மன்றாடுவோமாக.